வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 22 பசுமை விரைவுச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜனநாயகம் பற்றி பேசும் காங்கிரஸ் கட்சி அக்கட்சி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் அதை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார். இந்த யூனியன் பிரதேசத்தில் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதன் மூலம் மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்ய கனவு காஷ்மீரிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி நடைபெறும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இதுவரை உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாதது ஏன் எனவும் பிரதமர் வினவினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். குவஹாத்தியில் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் சட்டக்கல்லூரிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் பேசினார். வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட பிரிவினைவாத குழுக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கு கொள்ளத்தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். புதிய வேளாண் சட்டங்கள் குறித்து விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், விவசாயிகளின் எந்தவொரு கோரிக்கை குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் அமைதி மற்றும் வளர்ச்சி தொடரும் என்றும் அவர் உறுதியளித்தார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு தாராளமாக நிதி ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடையே பேசிய அவர், முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை ஒப்பிடும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக் காலத்தில் 85% கூடுதல் குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலையை 1.5% அதிகரிக்க வேண்டும் என்ற சுவாமிநாதன் குழுவின் பரிந்துரையை பிரதமர் திரு நரேந்திரமோடி அமல்படுத்தி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 1,10,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 87,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள வேளாண் பொருளாதார நிபுணர்கள் வேளாண் சட்டங்களை பரிந்துரைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு திறந்த சந்தை வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சட்டங்கள் குறித்து விவசாயிகள் தெரிவிக்கும் கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 22 பசுமை விரைவுச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில், நாட்டில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். புதிதாக அமைக்கப்படும் பசுமை விரைவுச்சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது நாட்டின் சரக்கு போக்குவரத்து மற்றும் பயண முறையில் பெரும் மாற்றம் ஏற்படும் என்றார். சுயசார்பு இந்தியா திட்டம் இந்தியாவை உலகின் முதன்மை பொருளாதார நாடாக மாற்றும் என்று குறிப்பிட்ட அமைச்சர், குடிசைத் தொழில் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கமளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளின் போராட்டத்தை திசை திருப்ப காங்கிரஸ் கட்சி முயற்சிப்பதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடையே பேசிய பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு துஷ்யந்த் குமார் கௌதம், விவசாயிகள் போராட்டத்தில் வன்முறையை தூண்ட எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக கூறினார். பஞ்சாபில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பிறந்த தின கொண்டாட்டங்களின் போது பிஜேபி உறுப்பினர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் அம்மாநில காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் ஆளும் கட்சியாக உள்ள அங்கு விவசாயிகளுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார்.
நாட்டின் முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார். தில்லியின் மெஜந்தா வழித்தடத்தில் இந்த சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. முற்றிலும் தானியங்கி வசதியுடன் செயல்பட உள்ள இந்த ரயில்களில் மனித தவறுகள் தவிர்க்கப்படும். தில்லியில் ஜனக்பூரி முதல் தாவரவியல் பூங்கா வரை இயக்கப்படும் இந்த சேவை இளஞ்சிவப்பு வழித்தடத்திலும் நீட்டிக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ரூபே கார்டு வசதியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கோவிட்-19 தொற்று காலத்தில் பணியாற்றி உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. பத்திரிகையாளர் நலத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு பெருந்தொற்று காலகட்டத்தில் கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் தகவல்களை தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பத்திரிகை தகவல் அலுவலகம் திரட்டி வருகிறது. கோவிட்-19னால் உயிரிழந்த பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினர் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இணையதளத்தில் இதற்கான படிவத்தை பதிவிறக்கம் செய்து உரிய தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேவையான தகவல்களை பூர்த்தி செய்து prspib101@gmail.com அல்லது adgpf107@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19னால் பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 22,000த்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 95.78% அதிகரித்துள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 22,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு இந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த நோய் தொற்றை கண்டறிவதற்கான பரிசோதனையின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 9% விரிவடையும் என இங்கிலாந்து பொருளாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் 6வது இடத்தில் உள்ள இந்தியா மீண்டும் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி 5ஆம் இடத்தை பிடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த அமைப்பின் அறிக்கை தெரிவிக்கிறது. தொடர்ந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்றும் ஒரு கட்டத்தில் பொருளாதார ரீதியில் அதிக வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட்-19 ஊரடங்கு காலத்தில் மட்டும் 6200 கிலோமீட்டர் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஊரடங்கை பயன்படுத்தி 2 மடங்கு சாலைகள் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,34,400 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகள் இருப்பதாகவும் அடுத்த 5 ஆண்டுக்குள் கூடுதலாக 60,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலைகளை அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் 16வது சுனாமி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. சென்னை, நாகை, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் பங்கேற்று சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு OS மணியன் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி, கொட்டில்பாடு, குளச்சல், கன்னியாகுமரி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. தமிழக மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. பேரவைத் தலைவர் திரு தனபால் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த தேர்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு MK ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தமிழகத்தில் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த தடுப்பு மருந்து கிடைக்கும் போது அதனை சீராக விநியோகம் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 36 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு அதிக நிதி ஒதுக்கி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 22 பசுமை விரைவுச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 195 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.